வணக்கம் பார்வையாளர்களே, நானும் என்னோட மனைவியும் பேருக்கு தான் ஹனிமூன், பட் இது ஒரு முழுக்க ஒரு பேக் பேக்கிங் ட்ரிப்காக இட்டலியில் இருக்கிற ஃப்ளோரன்ஸுக்கு போகிறோம். ஏன்னா ஃப்ளைட்டில் ஒரு பேக்குக்கு மேலே அலோடு இல்லை. வீட்டு பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஃப்ரீ பார்க்கிங் பண்ணிவிட்டு ட்ரெயின் எடுத்து ஆம்ஸ்டர்டாமில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். யூரோப்பில் எனக்கு வீசா தேவையே இல்லை. இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட், என்னை மட்டும் கவுண்டரில் போய் போர்டிங் பாஸ் வாங்க சொன்னாங்க. அங்கே போனால் எனக்கு மட்டும் சீட் இன்னும் கன்ஃபார்மே ஆகலன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட மனைவிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடே ஹனிமூன் ட்ரிப்டா இது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எனக்கு சீட் கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. என்னை வெயிட் பண்ணி அள வச்சதுக்காக எக்கனாமி ப்ளஸ் சீட்டே எனக்கு கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் பைலட்டும் உட்காந்துருந்தாரு. ஏன்னு எனக்கும் தெரில, எதுக்குன்னு என்கிட்டையும் கேட்காதீங்க. விமானத்தில் சாண்ட்விச் கொடுத்தாங்க. குட்டி ஃப்ளைட்னால லேண்டிங் அப்போ கொஞ்சம் ஷேக் ஆகி மண்டை சுற்றி. இட்டலியில காலை வச்ச உடனேயே அடிக்கிற வெயில்ல நம்ம சென்னை ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு. ஏர்போர்ட்ல இருந்து ட்ராம் எடுத்து ஹோட்டல் போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு கால்நடையா நடந்தே ஃப்ளோரன்ஸை சுத்தி வந்தோம். இந்த ட்ரிப்புக்காகவே நைக்கில ஒமேரோ 5ன்ற ஷூ நான் வாங்கியிருக்கேன். இது நடக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இட்டலியில வரைக்கும் வந்துட்டோம். ஜெலட்டோ சாப்பிடாம எப்படி அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறைய சுத்தி வந்தோம். தெருக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. மக்களும் கூட ரொம்ப அழகா இருக்கிறாங்க. நிறைய இந்தியன்ஸ் மற்றும் பங்களாதேஷ் மக்கள் இருக்காங்க இந்த இடத்துல. கடைசியா ஜாசான்ற ஹோட்டல்ல பீஃப் ஸ்டீக் அண்ட் ரோஸ்மெரி பொட்டேட்டோ சாப்பிட்ட மக்களே, வாவ்! இட்டலியில ஸ்டீக் தான் ஃபேமஸ்னு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். அப்படி ஒரு டேஸ்ட். அப்படியே எங்களுடைய நாளையும் முடிச்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். டாடா பாய்.